வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையை ஆட்டிப்படைக்கும் மறைகரம், அனுரவை விட பலம் பொருந்திய மர்ம நபர். இலங்கையில் பௌத்தத்திற்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல், பின்னணியில் பாதாள உலக புள்ளிகள். அரசாங்கம் பொய் பிரசாரங்களில் ஈடுபடுவதாக சஜித் குற்றச்சாட்டு. சர்வதேச நிறுவனத்தால் இலங்கைக்கு கிடைத்துள்ள அங்கீகாரம், 4வது இடத்திற்கு முன்னேற்றம். மஹிந்தவிற்கு எதிரான 100 கோடி ரூபாய் ஊழல் குற்றச்சாட்டில் சாட்சியம் அளித்த முக்கிய பிரமுகர். ட்ரம்புடனான சந்திப்பில் ஈரான் விவகாரமே முதன்மையாக இருக்கும், நெதன்யாகு அறிவிப்பு. இனி தொடர்பெற விரிவான செய்திகள். ஜனாதிபதி அன்றுகுமார திசாநாயக்கவை விட பாதாள உலக குழு தலைவர் கஞ்சிபாணி இம்ரான் செல்வாக்கு மிக்கவர் என பிவித்திருக்கல உரிமைய கட்சியினுடைய தலைவரான உதயன் கம்மன்பில தெரிவித்தார். இது நாட்டு மக்கள் அன்றுகுமார திசாநாயக்கவிற்கு நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி பதவியை வழங்கிய போதிலும் தற்பொழுது நாட்டை ஆள்பவர்கள் வெறும் 3 நபர்களே என அவர் கூறியிருக்கின்றார். இந்த விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது உதயன் கம்மன்பில சில விடயங்களை சொல்லியிருக்கின்றார். ஜேவிபி கட்சியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா, கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை மற்றும் பிரபல பாதாள உலக குழு உறுப்பினர் கஞ்சிபாணி இம்ரான் ஆகியோரே நாட்டை ஆட்சி செய்கின்றார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் வரலாற்றில் போர்த்துகேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் ஆட்சி செய்த காலங்களிலும் பௌத்த பிரகரா நிகழ்வுகளை எவ்வாறு நடத்த வேண்டும் என்பதில் தலையீடு செய்யவில்லை என குறிப்பிட்டுள்ளார். எனினும் தற்பொழுது பிரகரா ஒன்றில் எவ்வாறான அங்கங்களை உள்ளடக்க வேண்டும் என்பதை பௌத்தர் அல்லாத ஒருவர் தீர்மானிக்கும் அளவிற்கு நிலைமை மோசமடைந்துள்ளது என குற்றம் சுமத்தியுள்ளார். 2 பௌர்ணமி தினங்களில் பாதாள உலக குழுக்களை இல்லாது ஒழிப்பதாக கூறிய நபர் ஒருவரது வார்த்தைகளை நம்பி மக்கள் வாக்களித்தனர். எனினும் உண்மையில் தற்பொழுது நாட்டை ஆட்சி செய்பவர் அனுரகுமார திசாநாயக்க அல்ல, வேறு மூவர் என்பது தற்பொழுது மக்களுக்கு புரிந்துள்ளது என தெரிவித்துள்ளார். தற்பொழுது பௌத்த பிரகரா நிகழ்வு ஒன்றில் காவடி நடனத்தை உள்ளடக்குவதா இல்லையா என்பதை கஞ்சிபாணி இம்ரானே தீர்மானிக்கின்றார் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை வரலாற்றில் இதுவரையில் பௌத்த பிரகரா நிகழ்வு ஒன்றில் என்னென்ன அங்கங்கள் உள்ளடக்கப்பட வேண்டும் என்பதனை பௌத்தர் அல்லாத ஒருவர் தீர்மானிக்கும் சந்தர்ப்பம் இதுவே ஆகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் காலங்களில் பாதாள உலக குழு உறுப்பினர்கள் அழுத்தம் கொடுத்தால் தலதா மாளிகை பிரகரா நிகழ்விலும் மாற்றங்களை செய்யக்கூடிய சூழ்நிலை காணப்படுவதாகவும் உதய கம்மன்பில ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது பௌத்த மதத்திற்கு பாரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதாக உளப்பணி ஸ்ரீ சுமங்கல தேரர் தெரிவித்தார். மகாசங்க மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது இதனை அவர் கூறியிருக்கின்றார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், தற்போது விகாரிகளில் இடம்பெறும் பிரகராக்களை பிக்குகள் மற்றும் ஏற்பாட்டு குழுக்கள் அல்லாது பாதாள உலக குழுக்கள் தீர்மானிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது இலங்கையில் பௌத்த மதத்திற்கு ஏற்பட்டுள்ள பாரிய அச்சுறுத்தலாகும். பௌத்த மதத்தின் பாரம்பரிய விழுமியங்களும் மத நிகழ்வுகளின் புனித தன்மையும் படிப்படியாக சீர்குலைந்து வருகின்றது. பிரகரா உள்ளிட்ட மத நிகழ்வுகள் பிக்குகள் மற்றும் சம்பந்தப்பட்ட நிர்வாக அமைப்புகளின் வழிகாட்டுதலின் கீழ் நடைபெற வேண்டிய நிலையில் தற்போது அவற்றில் சட்டவிரோத பாதாள உலக குழுக்களின் செல்வாக்கு அதிகரித்து காணப்படுகின்றது. இந்த நிலை நீடித்தால் பௌத்தத்தின் ஒழுக்கம், மரபு மற்றும் சமூக மரியாதைக்கு கடுமையான பாதிப்பு ஏற்படும். பௌத்தத்தின் சுயாதீனத்தையும் புனிதத்தன்மையினையும் பாதுகாக்க அரசாங்கம் உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் பொய் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருவதாக எதிர்க்கட்சி தலைவரான சஜித் பிரேமதாசா தெரிவித்தார். இலங்கை சட்டத்தணிகள் சங்கத்தினுடைய தலைவரான ராஜீவ் அமரசூரியவிற்கு முதலமைச்சர் வேட்பாளர் பதவி உள்ளிட்ட அரசியல் லஞ்சங்களை ஜனநாயக ஐக்கிய முன்னணி வழங்கியதாக
தேசிய மக்கள் சக்தி சுமத்தியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்களை அவர் முற்றாக நிராகரித்திருக்கின்றார். ரத்னபுரியில் நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் புதிய பணிமனை திறப்பு விழாவில் உரையாற்றிய சஜித் பிரேமதாஸ் இக்குற்றச்சாட்டு தேசிய மக்கள் சக்தியின் பொய்யான பிரசாரங்களின் மற்றொரு அங்கம் எனவும் தமது கட்சி ஒருபோதும் அரசியல் லஞ்சங்களில் ஈடுபட்டதில்லை எனவும் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்தும் அரசாங்கத்தின் முன்மொழிவை எதிர்க்கும் முயற்சியாகவே முதலமைச்சர் பதவி வாக்குறுதி அளிக்கப்பட்டதாக ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் குற்றம் சுமத்தியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி ஒருபோதும் யாருக்கும் அரசியல் லஞ்சம் கொடுத்ததில்லை எனவும் சுயாதீனமான நீதித்துறைக்காக எப்போதும் உறுதியுடன் நிற்கின்றோம் எனவும் தெரிவித்துள்ளார். பெலவத்தையில் இருந்து கொண்டு நீதித்துறையை கட்டுப்படுத்த அரசாங்கம் முயல்வதாகவும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்த முற்படும் அதே வேளையில் வெற்றிடங்களை நிரப்பாமல் நீதித்துறையின் சுயாதீனத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேநீர், ரப்பர், கருவா மற்றும் ரத்தினக்கற்கள் போன்ற வளங்கள் இலங்கையிலிருந்தும் அவற்றை மேம்படுத்த தவறிய அரசாங்கம் பொய்யான வாக்குறுதிகளை அளித்து மக்களை ஏமாற்றி அதிகாரத்தை தக்க வைக்க பார்ப்பதாக சஜித் சுட்டிக்காட்டியுள்ளார். துறைமுக விலையிலேயே எரிபொருள் வழங்கப்படும், மின்சார கட்டணம் 33% குறைக்கப்படும், நெல்லுக்கு 150 ரூபாய் குறைந்தபட்ச விலை உறுதி செய்யப்படும் போன்ற வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை எனவும் மாறாக நெல் விவசாயிகளுக்கு 17 ரூபாய் இழப்பை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தியுள்ளதாகவும் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். சவாலான உலகளாவிய சூழ்நிலைக்கு மத்தியில் கடன் மறுசீரமைப்பு செயல்முறைக்கு பின்னர் இலங்கை முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்பும் முயற்சி வெற்றி பெற்றிருக்கிறது. இலங்கை முதலீட்டாளர்கள் உறவுகள் மற்றும் கடன் வெளிப்படைத்தன்மை ஆகியவற்றை விரைவான வளர்ச்சியை பதிவு செய்வதற்கான நாடுகளின் வரிசையில் இலங்கை முன்னிலைக்கு வந்திருக்கிறது. சர்வதேச நிதி நிறுவனத்தால் வெளியிடப்பட்ட 2026 ஆண்டிற்கான அறிக்கையின்படி இத்துறையில் மிக அதிக முன்னேற்றத்தை அடைந்த நாடுகளின் பட்டியலில் இலங்கை 4ஆம் இடத்தை பிடித்துள்ளது. குறித்த அறிக்கையின்படி இன்வெஸ்டர் ரிலேஷன்ஸ் அண்ட் டெபிட் டிரான்ஸ்பரன்சி ரிப்போர்ட் 2026 தி டிரான்ஸ்பரன்சி டெவிடெண்ட் அறிக்கையின்படி உலகின் வளர்ந்து வரும் மற்றும் வளரும் நாடுகள் 57இல் இலங்கையின் ஒட்டுமொத்த முதலீட்டாளர்கள் உறவுகள் புள்ளி எண்ணிக்கை 2025இல் 37.33 பதிவாகியிருந்த நிலையில் அது 2026இல் 43.67 வரை குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்துள்ளது. இத்துறையில் 6.3 புள்ளிகள் என்ற பாரிய வளர்ச்சியை பதிவு செய்துள்ள இலங்கை வியட்நாம், பெலிஸ் மற்றும் மொசாம்பிக் ஆகிய நாடுகளுக்கு அடுத்தபடியாக வேகமாக முன்னேறும் நாடுகளின் பட்டியலில் இணைந்துள்ளது. கடன் வெளிப்படைத்தன்மையை அதிகரித்தல் மற்றும் சுற்றுச்சூழல், சமூகம் போன்ற நிர்வாகம், தரவுகள் மற்றும் கொள்கைகளை முறையாக பரப்புரை செய்தமையே இந்த வெற்றிக்கு முக்கிய காரணம் என நிதி மற்றும் திட்டமிடல் அமைச்சு தெரிவித்துள்ளது. 2025இல் 19ஆம் இடத்தில் இருந்த இலங்கை கடந்த ஆண்டில் பின்பற்றிய முறை சார்ந்த கடன் முகாமைத்துவ நடைமுறைகள் காரணமாக 2026இல் 5ஆம் இடம் வரை முன்னேறியுள்ளது. இந்த முன்னேற்றத்திற்கு அரச கடன் முகாமைத்துவ அலுவலகம் மற்றும் ஏனைய அரசு நிறுவனங்கள் இணைந்து முதலீட்டாளர்களுடன் பேணிய முறை சார்ந்த உறவுகள் மற்றும் வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய கடன் தகவல்களை வழங்கியமை பெரிதும் உதவியுள்ளது. இலங்கை அடைந்துள்ள இந்த முன்னேற்றத்தின் மூலம் சர்வதேச மூலதன சந்தையில் நாட்டின் நம்பகத்தன்மை உறுதி செய்யப்படுவதோடு முதலீட்டாளர் தளத்தை விரிவுபடுத்தவும் கடன் வாங்கும் செலவை குறைக்கவும் எதிர்காலத்தில் இது பெரும் பக்கபலமாக அமையும். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை சந்திக்க உள்ள நிலையில் இந்த சந்திப்பில் ஈரான் விவகாரமே பேச்சுவார்த்தையின் முக்கிய அம்சமாக அமையும் என்று இஸ்ரேல் பிரதமரான பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்தார். இது குறித்து தன்னுடைய எக்ஸ் தள சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கும் ராணுவ தலைமையகம் அமைந்திருந்த காணியை ஷங்கிரில்லா ஹோட்டலுக்கு விற்பனை செய்யும் நடவடிக்கையின் போது சுமார் 100 கோடி ரூபாய் லஞ்சமாக பெறப்பட்டதாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் சஜீன்வாஸ் குணவர்தன வாக்குமூலம் அளித்துள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஜீன்வாஸ் குணவர்தன நேற்றைய தினம் லஞ்ச ஊழல் புலனாய்வு ஆணைக்குழுவில் ஆஜராகியுள்ளார்.
ஆணைக்குழுவின் அறிவித்தலுக்கு அமைய அங்கு சென்ற அவர் சுமார் 3 மணித்தியாலங்கள் வாக்குமூலம் வழங்கிய பின்னர் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றுள்ளார். குறித்த லஞ்ச பணத்தை பெற்றுக் கொண்டதாக குற்றம் சாட்டி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு எதிராகவே ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. லஞ்சம், ஊழல் மற்றும் வீண்விரியத்திற்கு எதிரான பிரஜைகள் சக்தி அமைப்பு இந்த முறைப்பாட்டை செய்துள்ளது. சிங்கப்பூரைச் சேர்ந்த சிதம்பரம் என்பவரால் வழங்கப்பட்ட சத்திய கடதாசியின்படி TPL எட்மா நிறுவனம் மற்றும் ஹெலியட் எனும் ஆலோசனை நிறுவனம் ஆகியவற்றின் ஊடாக இந்த பணம் வழங்கப்பட்டுள்ளதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சஜீன்வாஸ் குணவர்த்தன ஊடகங்களுக்கு தெரிவித்த கருத்துக்களை மேற்கோள் காட்டியே இந்த முறைப்பாடு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் அப்பணம் தங்கல பிரதேசத்தில் ஹோட்டல் ஒன்றை கொள்வனவு செய்வதற்கும் CSN ஊடக வலைப்பின்னலுக்கும் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ள நிலையிலேயே அவரிடம் வாக்குமூலம் பெறுவதற்காக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அவரை அழைத்திருந்தது. வாக்குமூலத்தில் எவ்வாறான விடயங்களை சஜீன்வாஸ் குணவர்த்தன குறிப்பிட்டார் என்பது பற்றிய விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. இது குறித்து தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள நெதன்யாகு, எங்கள் சந்திப்பின் போது மேசையில் உள்ள அனைத்து முக்கிய விவகாரங்கள் குறித்து விவாதிப்போம் என்றும் அதில் ஈரான் விவகாரமே முதன்மையாக இடம்பெறும் என்று அவர் தெரிவித்தார். ஸ்டேலின் பாதுகாப்பை உறுதி செய்வதும் நாட்டின் பலத்தை பெருக்குவதும் தங்களை சுற்றியுள்ள அமைதி வட்டத்தை விரிவுபடுத்துவதுமே தங்கள் தெளிவான இலக்கு என்று நெதன்யாகு தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது 2வது பதவி காலத்தை தொடங்கிய பிறகு அவரை தான் சந்திக்கும் 8வது சந்திப்பு இதுவென்றும் உலக தலைவர்களில் வேறு எந்த ஒரு தலைவரையும் விட தான் ட்ரம்பை அதிக முறை சந்தித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் தமது இந்த பயணத்தின் மற்றொரு நோக்கத்தையும் அவர் வெளியிட்டுள்ளார். ஸ்டேலின் மிகச்சிறந்த நண்பராகவும் தமது நெருங்கிய நண்பராகவும் திகழ்ந்த மறைந்த அமெரிக்க செனட்டர் லிண்ட்சே கிராமுக்கு நேரில் இறுதி அஞ்சலி செலுத்தவும் தான் அமெரிக்கா சென்றுள்ளதாக நெதன்யாகு தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.